Hi friends, welcome to மினி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்ட்ல குழந்தைங்களுக்கு ரொம்பவே சத்தான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதை செய்யறதுக்கு வீட்டில் உள்ள 3 பொருட்கள் இருந்தால் போதும். அருமையான சுவையில் நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களுமே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு 1.5 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு எல்லா பொருட்களையுமே நம்ம ஒரே கப்பால் தான் அளந்து சேர்க்கணும். நான் இப்போ மெஷர்மெண்ட் கப்பால் தான் 1.5 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு அளந்து சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிண்ணத்தில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் அதால் அளந்து சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பை ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டுக்கணும். இந்த பாசிப்பருப்பு நல்லா வறுபட்ட வாசனை வரும், அதே சமயத்தில் லைட்டாக கலர் மாதிரி வரும். அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வறுத்து அதோட வறுபட்ட வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மற்றதையெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான சுகரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு சுகரை அளந்து சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுகரை நல்லா பவுடரை நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த சுகரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சுகரையுமே நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இதே போல் சுகரை நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்பொழுதைக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆற வச்ச பாசிப்பருப்புமே நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் நல்ல பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பையும் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்த பிறகு இப்போ இதை ஒரு சல்லடை வச்சு சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதில் 1-2 பாசிப்பருப்பு அரைப்படாமல் கூட இருக்கலாம். அதனால இதை முதல்ல நம்ம ஒரு சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பு மாவு கூட பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுகரையும் சேர்த்துக்கலாம். இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பு மாவையும் இந்த சுகரையும் நல்லா ஒரு முறை நம்ம கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கலந்து வச்ச பிறகு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாத்திரம் சூடாகி நல்லா இந்த நெய் உருகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெய் உருகி வந்ததுமே 10 முந்திரி பருப்பை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 10 பாதாம் பருப்பையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நெய்யில் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் நல்லா நெய்யில் வறுபட்டு லைட்டாக கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு வறுத்த அதே பாத்திரத்தில் திரும்பவும் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. 1.5 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 3/4 கப் அளவுக்கு சுகர், 1/4 கப் அளவுக்கு நெய், இந்த அளவுகளில் சேர்த்துட்டா இது சரியாக இருக்கும். இப்போ இந்த நெய் உருகி லைட்டாக கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடாகி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதே சமயத்தில் நெய் ரொம்பவும் சூடாகிடக்கூடாது. கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடானா போதும். அதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெய் ஓரளவுக்கு வெது வெதுப்பாக நல்லா சூடான உடனே சுகர் சேர்த்து கலந்தெடுத்து வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பு மாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நெய்யில் வறுத்தெடுத்து வச்ச பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் கை வச்சு நம்மளால் மாவை பிசைய முடியாது. கரண்டி போட்டு நல்லா மாவை இந்த நெய் கூட சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. ஃபஸ்ட்டு சூடாக இந்த மாவை நெய்யோடு கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு நமக்கு கட்டி கட்டியாக இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனால் அடுத்தடுத்து நம்ம கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இந்த கட்டி எல்லாமே உடஞ்சி மாவு நமக்கு சூப்பராக வந்துடும். நல்ல சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா இன்னொரு கரண்டி வச்சு நல்லா இந்த கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா மாவு நல்லா இந்த மாதிரி அழுத்தி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்குங்க. அப்போ பார்த்திங்கன்னா கட்டி எல்லாமே உடஞ்சி பாருங்கள் மாவு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா சூடு ஆறிடுச்சுன்னா நீங்கள் கை வச்சு கூட நீங்கள் இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ மாவை நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து ஒரு உள்ளங்கையில் அடங்குற அளவுக்கு இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சி எடுத்தோன்னா நமக்கு பாசிப்பருப்பு லட்டு வந்து நல்லா பக்காவாக வந்துடும். அது மட்டும் இல்லை, நெய் சேர்த்து பண்ணுறதுனால இது சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும். இது குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு லட்டு. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இதே போல் தான் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம லட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். வெறும் 3 பொருட்களை வச்சு இந்த டேஸ்டான பாசிப்பருப்பு லட்டுவை நீங்களும் செய்யலாம். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.